அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தன்னுடைய செல்போனை எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டான். அவ கால் பண்ணுவா, அவ மெசேஜ் பண்ணுவா, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். டைப் பண்ணிட்டான், என்னை மன்னிச்சிடு. ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டைக்கு அப்புறம் அதை பேட்சப் பண்றதுக்கு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணணும். இவனும் ட்ரை பண்றான், ஏதோ எழுதி வச்சிருக்கான், நான் இந்த மாதிரி நடந்துட்டு இதுக்கெல்லாம் நானும் காரணமா இருக்கேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். அதை ஆனா அனுப்பல. அவ அனுப்பட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றான். அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அவர் முதல் அனுப்பட்டும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண டெக்ஸ்ட்டை பார்த்துக்கிட்டே நேரம் போய்கிட்டே இருக்கு. அவங்களுடைய ஈகோ தான் ஜெயிச்சுது, அவங்களுடைய காதல் ஜெயிக்கவே இல்லை. ஈகோ உங்களுடைய அன்பையும் காதலையும் பாசத்தையும் நேசத்தையும் குறைத்து விடும். அன்பானவர்கள்ட்ட ஈகோ காட்டாதீங்க. என்ன நினைக்கணும்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே சொல்லுங்க. அது சரியா இருக்கலாம், நீங்க சரியா இருக்கலாம், நீங்க சரியாவே கூட இருக்கலாம், அவங்க செஞ்சது தப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த நேசமும் பாசமும் நம்மளுக்கு முக்கியம்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம அந்த ஈகோவை விட்டுட்டு நாம சரிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அந்த பாசம் தான் முக்கியங்கிறதுக்காக நாம முன்னாடி அந்த பேசலாம், நம்ம பேசணும். அதுதான் அந்த உறவையும் அந்த காதலையும் அந்த அன்பையும் அந்த நேசத்தையும் தொடர்ந்து நீடிக்கும். இது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உறவா இருக்கலாம், ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவா இருக்கலாம், இல்ல ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான உறவா இருக்கலாம், ஒரு காதலனுக்கும் காதலிக்குமான உறவா இருக்கலாம். எல்லாத்துலேயும் நேசம்தான் அடிப்படை. இந்த நேசத்தை கொள்றது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஈகோ. நாம தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம், நாம ஏன் கீழே இறங்கி வரணும் அப்படிங்கிற ஒரு விதமான தயக்கம். இந்த தயக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கெடுக்கும். நேசத்தை விட உங்களுடைய ஈகோ பெருசு கிடையாது. காதலை விட நீங்க தான் கரெக்டுங்கிற எண்ணம் பெருசு கிடையாது. ஒரு பாசத்தை விட நீங்க சரியா தான் செஞ்சிருக்கீங்க, அவங்க தப்பா தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஏற்படக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் முக்கியம் கிடையாது. புரிந்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.